அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இதுவரை நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் நிறைய வியாபாரங்கள் பார்த்துருப்போம். அது எல்லாமே நம்ம பணத்தை வச்சு தான் அந்த நிறுவனம் பெரிய லெவலில் சம்பாதிச்சு நமக்கு ஒரு சிறிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக நண்பர்களே இந்த பைவெல்ங்கிறது கோட்டயம் பேஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சு அதன் மூலமாக நம்ம வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கா நண்பர்களே? உண்மைதான் நண்பர்களே. வாங்க, அது என்ன, எப்படிப்பட்ட நிறுவனம், அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன வியாபார திட்டம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிடம் நண்பர்களே பாருங்கள். பைவெல் அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி கோட்டயத்தில் ஒரு 8-10 வருஷமாக பெரிய லெவலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் 15-20 வருஷமாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பர்சனல் கேர், ஹோம் கேர் ப்ராடக்ட்டும் அவங்க சேல் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற விஷயந்தான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். அதுக்காக தான் இந்த நெட்வொர்க்கே அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸை இந்தியா ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதற்காக தான் நண்பர்களே நம்ம மூலமாக பெரிய ஒரு அணியை பில்ட் பண்ணி அதன் மூலமாக இ-காமர்ஸ் பிஸ்னஸை இந்தியா ஃபுல்லாக குயிக்காக ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நெட்வொர்க் துறையை கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நெட்வொர்க் துறையில் 7-8 வருஷம் அனுபவம் இருக்குது. ரைட் சார், இது எப்படி இந்த பிஸ்னஸ்ஸு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நண்பர்களே பாருங்கள். இதில் முதலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டு கூட சொல்லலாம், இல்லை என்ட்ரி ஃபீஸ்னு கூட சொல்லலாம். அட்வான்ஸ் பேமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே பாருங்கள், நம்ம பார்த்திங்கன்னா தினமும் மொபைல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் ரீசார்ஜ் இல்லைன்னா நமக்கு அப்படியே மூடே அப்செட் ஆயிரும். அந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க இல்லையா, வெளியே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இங்கே 350 3 மாதத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை 200 5 மாதத்துக்கு பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் நண்பர்களே. அப்போது நல்லா பாருங்கள், இது 100% கேஷ்பேக். இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, 350 ரூபா பண்ணிட்டீங்கன்னா வெறும் 650 ரூபா தான் உள்ளே இருக்குது. இந்த 650 ரூபா வச்சு நமக்கு பல லட்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 650 மட்டும் வச்சு எப்படி சார் பெரிய லெவலில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற உங்கள் கேள்விக்கு தான் இப்போ அடுத்தது விட கிடைக்க போகுது. வாங்க பார்ப்போம் நண்பர்களே. பாருங்கள், இதில் 5 வகையான வருமானம் இருக்குது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு கீழே பாருங்கள், 2500 டு எவ்ரி ஜாயினிங் மெம்பர். என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நண்பர்களே, இதில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நிறுவனம் 2500 ரூபா அலோகேட் பண்ணுது. என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், நம்ப முடியாது, நம்பித்தான் ஆகணும். அதுக்குள்ளே பிரேக்கப்பை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று டைரக்ட் ரெஃபரல், அது என்னங்கிறது அப்புறம் சொல்கிறேன், அதுக்கு ஒரு 500 ரூபா. 8 லெவலுக்கு, ஒரு லெவலுக்கு 100 ரூபா மேனிக்கு, அதுக்கு 800 ரூபா. மேஜிக் குளோபல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நண்பர்களே நம்ம இந்த வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு 2 நண்பர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது, எப்போ நமக்கு வருமானம் எடுக்கணும்னா 2 நண்பர்களை கொடுத்தா போதும். கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மேஜிக் குளோபலுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவீங்க. இது 3 மேட்ரிக்ஸில் யார் எங்கே என்ட்ரி போட்டாலும், நம்ம டீம்னு இல்லை, யார் எங்கே என்ட்ரி போட்டாலும் இதில் வருமானம் கிடைக்கும். அதுக்கு ஒரு 200 ரூபா. பைனரிக்கு ஒரு 1000 ரூபா. அந்த பைனரி 1000 எப்போ அட்ஜஸ்ட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரைட்ஸ் நண்பர்களே பாருங்கள், டைரக்ட் ரெஃபரல். இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்னாலும் நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தலாம். ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு 500 ரூபா, எந்த கண்டிஷனும் எந்த டிடக்ஷனும் கிடையாது. 2வது ஒரு ரெஃபரலை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு இன்னொரு 500 ரூபா. அதில் பாருங்கள் 30% சிஸ்டம் பிடிக்கி, அதில் 5% டிடிஎஸ் ஃபார்ம் 16A கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 25% நமக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லி திருப்பி வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்துக்கு தான் 25% நமக்காக இந்த நிறுவனம் பிடித்து வைக்குது. அதுக்கிடையில் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் 200 அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் ஒருவர் 2 பேரை அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் சொல்லி ஒரு 100 ரூபா நிறுவனம் கொடுக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம டைரக்ட் ரெஃபரல் பார்த்துட்டோம். அடுத்தது என்னங்க? லெவல் இன்கம். 8 லெவல் இன்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸில் உட்காரும். 2 4 8ன்னு உட்காரும். அப்படிங்க 10 பேரை நேரடியாக அறிமுகப்படுத்தினாலும் ஏபின்னு 2 பேர் தான் உங்களுக்கு கீழே வருவாங்க. அந்த 3வது நபர் ஏக்கு கீழே தான் உட்காருவாங்க. அடுத்தது 4வது நபர் ஏக்கு கீழே, இப்படி தான் உட்காரும். அப்படி 2 மேட்ரிக்ஸில் நமக்கு 8 லெவல் வர வருமானம். அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள், 2 4 8ன்னு 256 பேர்ட்டு நமக்கு வருமானம் இங்கே ஒரு நபரை அறிமுகப்படுத்தினாலே இருக்குது. அப்போ 5 நபரை கொடுத்தா அவங்களுக்கு மூலமாக நமக்கு 8 லெவல் கிடைக்கும்.
இங்கே 8 லெவல் மட்டும் இல்லை நண்பர்களே, 16 லெவல் வருமானம் கொடுக்காங்க. அதை பற்றியும் நம்ம அப்புறம் பார்க்குறோம் வாங்க நண்பர்களே. பாருங்கள், இது சிங்கிள் லெக்கில் தான் உட்காரும், உங்களுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி 2 மேட்டிக்ஸில் உட்காரும். அப்படி 51,000 ஒரு நபர்கிட்டருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். நான் சொன்னேன் இல்லையா, இது எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் டைரெக்டாக ஒரு நபரை கொடுக்கீங்களா, அதில் 25% பிடிக்குது. லெவல் 8 லெவலில் வருமானம் வருதுல 100 ரூபா, அதில் 25% பிடிக்குது. இப்படி நிறுவனம் பிடித்து நீங்கள் ஒரு 10 டைரக்ட் கொடுத்தீங்கன்னா உடனே 1,200 உங்களுக்கு டிடக்ஷன் ஆகிடும். அப்போ இந்த 1,200 எதுக்கு சார்னா, நமக்காக தான் நண்பர்களே. அலோகேட்டட் பண்ணி எதுக்கு கொடுக்குன்னு பாருங்கள். செல்ஃப் இன்கம் நமக்கு ஒரு 100 ரூபாவும், லெவல் இன்கம் ஒரு 1,500 நமக்கு கொடுத்துருது. ஓகேங்களா, ரைட். அப்போ அலோகேஷன் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த 1,600 நமக்கு பிடிச்சி இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்கம் வரும் இல்லையா, லெவல் இன்கம் வரும், செல்ஃப் இன்கம் வரும், டைரெக்டாக போடுற இன்கம் வரும், அந்த லெவல் இன்கம் 8 வரும். வரும்போது அதுலேயும் உங்களுக்கு 2,500 ரூபா சிஸ்டம் பிடிக்குது. பிடிச்சி எப்படி அலோகேஷன் பாருங்கள். ஒன்று ரீஎன்ட்ரி போனஸ், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரியை கொடுக்குது. அது யார் உங்கள் டீமில் கடைசியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே ஃபில்லப் ஆகும். அப்போ உங்களுக்கு 500 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது அகைன் 8 லெவல் இன்கம்க்கு 800 ரூபா எடுத்து வைக்குது. இது எப்படி உட்காரும்னா, உங்கள் ரீஎன்ட்ரி எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து மேலே 8 லெவலுக்கு கிடைக்கும் நண்பர்களை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், மேஜிக் குளோபல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தெளிவாக, அதுக்கு ஒரு 200 ரூபா. மொபைல் ரீசார்ஜுக்கு 1000. அப்படின்னா என்ன சார்னா, ரிப்பீட்டட் ரீசார்ஜ். ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ரீசார்ஜை பற்றியே மறந்துடலாம் நண்பர்களே. மாதம் 350 மாதம் 200 இந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிக்கிடலாம். இது ஒரு தடவை சார்னா இல்லை நண்பர்களே, இது ரிப்பீட்டடாக வரும். எப்படி சார் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 2,500 அலோகேட் பண்ணி முடித்தோடனே இப்போ 1,200லேயும் வருமானம் வரும், டைரெக்டாக போடும்போதும் வருமானம் வரும், அந்த 8 லெவல்லையும் வருமானம் வரும், இதுலேயும் வருமானம் வரும். வரும்போது உங்களுக்கு 3,600 வர 3,900 வர நிறுவனம் பிடிக்கும் நண்பர்களே. இந்த 3,900 பிடிச்ச உடனே ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு 500 ரூபா பயனரிக்குன்னு எடுத்து வச்சு பார்த்தீங்களா, 4,900 ரூபா வந்த உடனே உங்களுக்கு என்னென்னா ஒரு ஜோடிக்கு 1000 ரூபா. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக புரியணும். நான் சொன்ன 2 மேட்டிக்ஸில் தான் 8 லெவல் உட்காருன்னு. அப்போ ஏபின்னு 2 டீமை நீங்கள் உருவாக்குனா தான் இந்த பைனரி இன்கம் மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்க நீங்கள் எலிஜிபிலிட்டி. அப்போ ஏ லெவல்லையும் பி லெவல்லையும் நீங்கள் கொண்டு வரும்போது நீங்கள் எப்படி 1,200 2,500 பிடிச்சி 3,900க்கு உள்ளே வந்தீங்களோ அதே மாதிரி ஏ டீம்லேயும் பி டீம்லேயும் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜோடிக்கு 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 10 ஜோடி 10,000, மாதம் 3 லட்ச ரூபா கிடைக்கும். நண்பர்களே பாருங்கள், இதுக்கு தான் சீலிங். லெவல் இன்கமுக்கு சீலிங்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு 20% நமக்கு இ-காமர்ஸ்க்காக பிடிக்கும். இப்போ தான் நம்ம மெயின் பிக்சருக்கே வந்திருக்கோம். இ-காமர்ஸ்க்காக தான் இவங்க ஆரம்பித்ததே. எதுக்காக நமக்கு 2,500 கொடுக்காங்க அப்படிங்கிற விவரமும் இந்த இடத்துல தான் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க நண்பர்களே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2வது நபரை கொடுக்கும்போது 500 ரூபா சொன்னோம் இல்லையா, அதில் 30% 150 ரூபா கழிச்சிக்கோங்க, மீதி 350 ரூபா இருக்குது. அதுலேயும் 20% 70 கழிச்சிக்கோங்க, மீதி உள்ளது 280 270 உங்களுக்கு வரும். சரி சார், அந்த 20% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கே கேரளாவில் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே நிறைய டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இந்தியா ஃபுல்லாக மெதுவாக இது டைப் பண்ண ஆரம்பிக்கும் போச்சில் என்ன நடக்கும்னா நண்பர்களே, இந்த 20% சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது 7,000 8,000 எவ்வளோ வரும்போது நீங்கள் நம்ம ஏரியாவில் உள்ள கடைகளில் டைப் பண்ணியிருப்பாங்க. அங்கே நீங்கள் என்ன ஜாமான் வாங்கினாலும் சரி A to Z அதில் வாங்கிட்டு அந்த பில்லை அவங்களுக்கு அனுப்புனா போதும், நிறுவனம் உங்கள் பேமெண்ட் இதில் இருந்து அவங்க அங்கே பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா நண்பர்களே பாருங்கள், இ-காமர்ஸ் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு கடையாக போய் டைப் பண்ணி, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மதுரைன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பின்கோடு இருக்குது. ஒரு பின்கோடுக்கு குறைஞ்சது 250 300 கடை இருக்கும், உண்டா இல்லைங்களா? அதில் ஒரு ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட்னா அவர் ஒரு நாளைக்கு 4 கடை 5 கடை தான் பார்ப்பார். அப்போ மாதம் அவருக்கு குறைஞ்சது 20,000 25,000 சேலரி கொடுத்தா தான் அவர் பார்ப்பார். அப்போது ஒரு பின்கோடுக்கே இவ்வளவுன்னா இந்தியா ஃபுல்லாக இவங்க இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணால் எத்தனை கோடி சேலரிக்கு செலவழிக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நெட்வொர்க் மூலமாக உள்ளே வந்து எந்த கண்டிஷனும் இல்லாமல் ரீசார்ஜ் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுத்ததன் மூலமாக நம்ம எல்லோரும் சம்பாதிச்சிருப்போம். இந்த சமயத்தில் கடைகளை டைப் பண்ண நம்மளே போய் டைப் பண்ணுவோம். நம்ம ஏரியாவில் போய் டைப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நமக்கு அதுலேயும் வருமானம் கொடுக்குறாங்க நண்பர்களே. நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீமும் நமக்கு கீழே வந்திருக்கும். அந்த டீம் ஃபுல்லாக அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அதுலேயும் லெவல் இன்கம் மிகப்பெரிய லெவலில் கொடுக்கறதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க.
அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் நண்பர்களே, ஒரு ஆளுக்கு சேலரி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே போய் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சமாகுதா? அதுக்காகத்தான் முன்னக்கூட்டியே அவங்க 2500 கொடுத்து நமக்கு இந்த வருமானத்தை கொடுக்குறாங்க. நண்பர்களே, இன்னொரு விஷயம், நோ சர்வீஸ் சார்ஜஸ். அப்போ ரிப்பீட்டட் இன்கம் எப்படி வருது? இந்த 3900 25% பிடிப்பாங்க. பிடிச்சி அகைன் 1200 போகும். 1200 வந்தோடனே அங்கேயும் அந்த வருமானம் கிடைக்கும். திருப்பி 2500 பிடிப்பாங்க, அந்த வருமானம் கிடைக்கும். திருப்பி 3000 வரை பிடிப்பாங்க, இந்த வருமானம் கிடைக்கும். அப்போ டோட்டலாக ஒரு சின்ன ஒரு அணியை உருவாக்கினாலே போதும், திரும்ப 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 கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் நண்பர்களே. வாய்ப்புகள் வர்றது நம்ம கையில் இல்லை, அது இறைவனுடைய கையில். அதை பயன்படுத்துறது நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்கள் நண்பர் இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. முழுமையாக கேளுங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலே உங்களுக்கு சொல்லுவார். ஸோ அற்புதமான விஷயம். வாருங்கள் நண்பர்களே, அனைவரும் இணைந்து பணிபுரிவோம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.